இன்னொன்று சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது, அதுவும் அம்மா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டீடியஸான ஒரு லைஃப் தான். லைஃப் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம். ஆஸ் ஐ சைட், நான் இருக்கேன், நீ யூ கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹோப் இல்லாமல் நான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயம் கூட எனக்கு அதை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இல்லை. நம்ம இப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தோமே, இது பண்ணமே, ஒரு அவுட்புட்டுமே இல்லாமல் கடைசியில் எண்ட் ரிசல்ட்டு ஜீரோவா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையா, நம்ம கையில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. அப்போதைக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபெட்டப்பில் நான் இருக்கும் போதவே ஜஸ்ட் 1 மந்தில் ஒரு கால்ஃபர் நோட்டீஸ் வந்துச்சு, குரூப் 2 கால்ஃபர் நோட்டீஸ் வந்துச்சு 2013. இன்னும் 2.5 மந்த்ஸில் பிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு கால்ஃபர் நோட்டீஸ் வந்துச்சு. 2.5 மாதம் தான் இருக்குது. ஒரு சைடு ஃபீடிங் மதர், குழந்தை இருக்குது, கிளாஸ் போகிறதோ இன்ஸ்டியூட் போகிறதோ முடியாது. இன்னொரு சைடு 2.5 மந்த்ஸ் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு 2 இயர்ஸாக படிக்கவே இல்லை. எப்படி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து 1 இயர் இருக்கும்போது நான் எழுதின ஃபிலிம்ஸு. அடுத்து வந்து நான் மெயின்ஸ் வந்து ரிசல்ட்டு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது செகண்ட் பேபி கேரிங் ஆகிட்டேன். இப்போ குழந்தையா மெயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்தது. ஒரு இன்ஸ்டியூட் போகாமல், ஒரு ரெகுலரான ஒரு எல்லோரும் இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து படிக்காமல், ஒரு காம்படேட்டிவ் சர்க்கிளே இல்லாமல் வெளியில் இருந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவா எப்படி வந்து படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க, எனக்கு ரொம்ப 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 முக்கியமானது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய நேம் சண்முகப்பிரியா. நான் சீனியர் இன்ஸ்பெக்டராக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோடது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா ஒரு ஆர்டினரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு பொண்ணுக்கு படிப்பு தான் எல்லாமே, அதுதான் அவங்க லைஃப்பில் வந்து எப்போவுமே கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னையும் எங்கள் அண்ணனையும் எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்கும் போது அவங்க எனக்கு சொன்னதை விட நான் அவங்கக்கிட்டேருந்து பார்த்தது தான் நிறையா. என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் படித்தேன், நான் நல்லா படிச்சிருந்தேன், நான் வேலையில் இருந்தேன், திடீர்னு என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்தது, நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் போச்சு இருந்ததெல்லாம். அப்போ வந்து ஒரே ஒரு விஷயந்தான் மாறவே இல்லை, என் கூடயே இருந்தது, அது என்னோடய படிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்கள் அம்மா எனக்கு சொல்கிறத விட அவங்கள பார்த்தே நான் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்குவேன். என்னோட படிப்பை வந்து என்றைக்குமே என்னோடய அசட்டாக நான் வச்சுக்கணும் எந்த நேரத்துலையுமே. ஏன்னா ஒரு நல்ல படிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும், நம்மளோட வாழ்வாதாரமே நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா. குவாலிட்டி ஆஃப் லிவிங் வேறு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வேணும்னா கூட நமக்கு ஒரு செக்யூர்டு ஜாப் இருக்கணும். அந்த ஜாப் செக்யூரிட்டிங்கிறது கவர்மெண்ட் ஜாபில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நான் சின்ன வயசுலேயே அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். என் பிரதர் பற்றி சொல்லணுன்னா, ஹீ இஸ் மோர் தேன் அ ஃபாதர் டு மீ. என்னோடய ஹஸ்பண்ட், ஹீ இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் மை பிரதர்னு சொல்லலாம். ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், தமிழ் மீடியம். யூபிஎஸ்சி தான் என்னோடய ட்ரீமாக இருந்தது 12th ரிசல்ட் வந்தோடனே. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அக்ரி தான் படிக்கணும்னு அப்போ எங்களுக்கு இருந்த நிறைய வெல்விஷர்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அக்ரி தான் போய் படிக்கணும், அக்ரி படித்தா தான் நம்ம ஐஏஎஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு அக்ரி காலேஜில் போய் மதுரை கேம்பஸில் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். அக்ரி கம்ப்ளீட் பண்ணணும், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும். சென்னைக்கு போய் படிக்கிற அளவுக்கு வந்து ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அதுக்கு இல்லை. ஸோ நான் மதுரையில் காலேஜ் முடிச்சதுனால மதுரையில் மீனாட்சி காலேஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கவர்மெண்ட் கோச்சிங், ஃப்ரீ கோச்சிங் வந்து அங்கே கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் வேணாலும் கேர்ள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப்பராக நான் இருந்தேன். டாப் ஸ்கோர் பண்ணி அதில் இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ கிளியர் பண்ணிவிட்டு அந்த 1 இயர் வந்து அங்கே கவர்மெண்ட் கோச்சிங்கில் ஃப்ரீ கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி பார்த்திங்கன்னா 4 அட்டம்ப்ட்ஸ், எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர்லேயே ஒரு அட்டம்ப்ட் எழுதினேன். அப்புறம் ஒரு ஆப்ஷன் போட்டு இன்னொரு அட்டம்ப்ட் எழுதினேன். அந்த ஆப்ஷன் வந்து இல்லை இந்த ஆப்ஷன் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி 3rd அட்டம்ப்ட் எழுதினேன். ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி எழுதின 3rd அட்டம்ப்ட் வந்து என்னோட சின்சியர் அட்டம்ப்ட். நான் ரொம்ப நல்லா அதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்னோட பேட் லக்கா இல்லை என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து சிசாட்டாக மாற்றிட்டாங்க. என்னோடய 4th அட்டம்ப்ட் வந்து சிசாட் பேப்பர். சிசாட் வரைக்கும் இந்த டைம்குள்ளாரையே நான் எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்து முடிச்சிட்டேன். இந்த அக்ரி முடிச்சுட்டு எம்பிஏ ஃபினான்ஸ் படித்து முடிச்சிட்டேன்.
சிசாட் பண்ணுறது வரைக்குமே நான் பண்ண ஒரு பெரிய பிளெண்டர் அப்படின்னு சொல்லணும்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதவே இல்லைங்க. நான் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் எழுதலை. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அதை தவிர்த்து வேறு எந்த எக்ஸாமுமே அந்த 3 இயர்ஸ் நான் எழுதவே இல்லை. அது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஸ்ட்ரீம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் வேறையாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் கிடையாது. அப்போ கொஞ்சம் வேறையாக இருந்தது. அப்போ சிசாட் பேட்டர்னுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது சிசாட் பேங்க் எக்ஸாம் சிமிலாரிட்டிஸ் தானே, மீன்ஸ் அந்த மேக்ஸ், குயிக்கர் மேக்ஸ் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். கூடவே சிசாட் ப்ரிப்பரேஷனில் இருந்தப்போ அப்போ தான் நான் முதல்ல ஓகே நம்ம கொஞ்சம் மற்ற எக்ஸாம்ஸும் எழுதணும். அது கூட அப்போ தான் முதல் முறையாக குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுனதில் ஒரு 5-6 பேங்க் எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணேன். ஓகே நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற பேனர்லேருந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனோடனே கொஞ்ச நாள் அந்த ஒரு லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்தேன். அப்போ பார்த்தோன்னா குரூப் 2 பிஃபோர் மேரேஜ் எழுதின குரூப் 2ஓட ரிசல்ட் வந்தது. அப்போ என்னோடய ஃபஸ்ட் சன் கேரிங்காக இருந்தேன். அது கூடயே போய் குரூப் 2 இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். ஜாப் 13 டேஸ் பேபியை தூக்கிட்டு போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 7 மந்த்ஸ் லாஸ் ஆஃப் பே போட்டுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டேன். ரொம்ப இது பண்ணேன். அப்போதைக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. என்னோடய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோ இல்லை நீ போ ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒன்று நான் ஜாபை ரிசைன் பண்ணோம், இல்லைனா என் ஹஸ்பண்ட் ரிசைன் பண்ணோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷியோர்லாக சொல்லணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ அவரால் வேலையை விட முடியாது. ஸோ என்னோடய வேலையை நான் ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன தான் நீங்கள் படித்தாலும், என்ன தான் நீங்கள் ஸ்கூல்லே காலேஜ்லேயே டாப்பராக இருந்தாலோ, ஒரு ஃபேமிலின்னு வரும்போது ஒரு குழந்தை ஃபேமிலி இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு மேலே தான் இந்த சொசைட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் வைக்குது. ஈவன் ஐ ரியலி ஹாவ் சம் ரெக்ரெட்ஸ் வித் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. அந்த டைமில் நிறையா எனக்கு ரொம்ப இது இருந்தது. இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தோமே, இது பண்ணமே, ஒரு அவுட்புட்டுமே இல்லாமல் கடைசியில் எண்ட் ரிசல்ட்டு 0வா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையா, நம்ம கையில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே அப்படி சொல்லக்கூடாது, குழந்தை தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன எனக்கு இருந்துச்சுன்னா, ரொம்ப ஃபெட்டப்பாக இருந்தேன். ஆனாலும் அது நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் இந்த குரூப் 2 கால்ஃபர் வந்தது. குரூப் 2 கால்ஃபர் நோட்டீஸ் வந்துச்சு 2013. இன்னும் 2.5 மந்த்ஸில் பிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு கால்ஃபர் நோட்டீஸ் வந்துச்சு. 2.5 மாதம் தான் இருக்குது. ஒரு சைடு ஃபீடிங் மதர், குழந்தை இருக்குது, கிளாஸ் போகிறதோ இன்ஸ்டியூட் போகிறதோ முடியாது. இன்னொரு சைடு 2.5 மந்த்ஸ் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு 2 இயர்ஸாக படிக்கவே இல்லை. எப்படி இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை. இது கால்ஃபர் வந்தோடனே 2.5 மந்த்ஸில் எக்ஸாம், 2.5 மந்த்ஸில் பிலிம்ஸ் நான் எழுதணும். அதுக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே வந்தது அந்த பேட்ச்சு. பிலிம்ஸ் எக்ஸாம் 2.5 மந்த்ஸில் நாம் எப்படி படிக்கிறது? ஒரு சைடு ஃபீடிங் மதர், குழந்தை கம்ப்ளீட்டாக ஹீஸ், நான் நர்சிங் மதர், அவனுக்கு ஃபுல்லாகவே நான் தான் எல்லாமே பார்க்கணும். ஒன்றுமே வீட்டில் ஈவன் நான் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட குழந்தைய தனியாக விட்டு போகிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். என் பையன் டோரை லாக் பண்ணாலே அழுவான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்போ டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த 2.5 மந்த்ஸில் 3 விஷயம் என்னென்னா, குழந்தைய பராமரிக்கணும், ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இன்னொரு சைடு பார்த்தா 2 இயர்ஸாக நான் படிக்கவே இல்லை, எதுவுமே தெரியாது. அப்படியே 0, அப்படியே ஃபுல்லாக கமிட் ஆகிட்டேன் ஃபேமிலியில். இப்போ எப்படி இந்த எக்ஸாமில் 2.5 மந்த்ஸில் படித்து நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, இந்த எக்ஸாமுக்காக வேண்டி எடுத்துகிட்டு எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டி போட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோடய படிக்கிற டைம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, காலையில் 4 to 7 ஷியோராக என்ன இடியே விழுந்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணி வரைக்கும் படிப்பேன். 3 ஹவர்ஸ் எனக்கு எடுத்துக்குவேன். அப்படி எடுத்தால் தான் அன்றைக்கி நாள் நான் நார்மலாக இருப்பேன், இல்லைனா அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவேன். இந்த 3 மணி நேரம் எனக்கு நான் எடுத்துக்கலைன்னா அந்த நாள் எனக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 9:30 to 11:30 அது என்னோடய டைம். அந்த 2 ஹவர்ஸ் என்னோடது. இந்த காலையில் 3 மணி நேரம், இந்த நைட்டு 2 மணி நேரம், இந்த 5 மணி நேரம் எனக்கான நேரம். இதை தவிர்த்து மீதி இருக்கிற நேரத்தில் எனக்கு கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா நஷ்டம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் உட்காந்து, குழந்தை தூங்கும் போது நானும் தூங்கிக்குவேன், அவனை சாப்பிட வைக்கும் போது அவனை போட்டுட்டு இது பண்ணிவிட்டு ஸ்விங் பண்ணிக்கிட்டே உட்காந்து எதை கரண்ட் அஃபேர்ஸு, ஏதாவது ஃபேக்ட்டு, எடுத்த நோட்ஸு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணிகிட்டு இருப்பேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதாவது என்ன சொல்கிறது, நாக்டியூனல் மாதிரி, நைட்டு ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க மாதிரி 9:30 11:30 படிக்கிறது, திருப்பி மார்னிங் 4:30 to 7, இந்த 5 ஹவர்ஸ் என் டைம். அந்த டைமில், ஏன்னா அந்த டைமில் தான் குழந்தையும் இருக்காது, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு 5 ஹவர்ஸ் என்னோடய டைம். அப்படி தான் நான் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன். 2.5
2.5 months பிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டேன். அந்த பிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன். அதுக்கு 2.5 months படித்தது தான் ரீசனான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படி சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே படித்தேன் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு எக்ஸாமுக்காக படித்தேன் பார்த்தீங்களா, அந்த எஃபோர்ட்டு, அந்த அக்வேர்டு நாலேஜ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருந்தது. ஏன்னா நான் எந்த கோச்சிங் கிளாஸும் போகலை. நான் இவ்வளோ தள்ளி இருக்கிறேன், வெளியில் என்ன நடக்குது, எந்த ஃப்ரெண்ட்ஸு, ஒரு காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்லேயே நான் இல்லை. அப்படி நான் படிக்கும் போது எப்படி நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இருந்தாலும் நான் அதை ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிட்டு படித்தேன். அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த பிலிம்ஸோட ரிசல்ட் வந்து 1 year கழிச்சு தான் வந்தது. நான் எழுதின பிலிம்ஸு அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து 1 year இருக்கும்போது நான் எழுதின பிலிம்ஸு. அடுத்து வந்து நான் மெயின்ஸ் வந்து ரிசல்ட்டு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது செகண்ட் பேபி கேரிங் ஆகிட்டேன். செகண்ட் பேபி கேரிங்லே தான் ஃபஸ்ட்டு குழந்தைய கூட்டிகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 60 kilometers வந்து ட்ராவல் பண்ணி வரணும் மெயின்ஸுக்கு. நான் எக்ஸாம் எழுத போனப்போ அப்போ தான் ஜஸ்ட்டு கேரிங்காக இருந்தேன். ஈவன் ஃபேமிலியிலலாம் சொன்னாங்க, ஏன் கேரிங்காக இருக்க, இப்போ தான் 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ எப்படி வந்து போவ இது பண்ணுவ அப்படி சொல்லிட்டு இது பண்ணாங்க. எனக்கு மெயின்ஸ் பிலிம்ஸ் ரிசல்ட் வர்றப்போ வந்து கரெக்டாக கேரிங்காக இருக்கிறேன்றதும் தெரியுது. ஸோ வந்து 60 days தான் இருக்குது, இப்போ குழந்தையா மெயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்தது. ஓகே, நம்மளால் 2யுமே பண்ண முடியும், இதுக்காக இது தடை, இதனால இது தடை நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 60 days அந்த எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கு வந்து சீரியஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். போயிட்டு மெயின்ஸ் வந்து எழுதிட்டு வந்துட்டேன். மெயின்ஸ் எழுதிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. மெயின்ஸ் ரிசல்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. கரெக்டாக என்னோடய செகண்ட் பேபி டெலிவரி ஆகிறதுக்கு 4 days முன்னாடி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனேன் சென்னைக்கு. குழந்த பெரிய பையன் கையில், நான் என் ஹஸ்பண்ட், பேபி வந்து கேரிங் செகண்ட் பேபி. 4 days பிஃபோர் த டெலிவரி நான் வந்து கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக சென்னை போனேன். 9 months இல்லை, ஃபுல் டேர்ம் பேபி, 4 நாளில் டெலிவரி டேட் கொடுத்துட்டாங்க. 4 நாளில் டெலிவரி. நான் வந்து டியூ, அவங்க சொன்ன டியூ வந்து 4 daysல. இல்லை என் பையன் அதுக்கும் 3 days முன்னாடியே பிறந்துட்டான். அவங்க கொடுத்த டியூக்கு கொஞ்சம் முன்னாடி, நான் டெலிவரி ஆகிறதுக்கு 4 days முன்னாடி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வரேன். சென்னையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வரேன். வந்தோடனே அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள் இது பண்ணிவிட்டு லேபர் போனேன். 4th day எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு, பையன் பிறந்துட்டான். இந்த இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே, ஐயோ நாம் வந்து ஓகே. இன்னொன்று என்னென்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு வந்து நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்றைக்கி இன்டர்வியூ முதல்ல. அதனால இதுவும் அப்படி இருந்துருமோ, நமக்கு 4 நாளில் டெலிவரி ஆயிடுச்சே, எப்போ இன்டர்வியூ கூப்பிடுவாங்களோ, குழந்தை வந்து பிறந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோமே. ஒரு 5 நாள் நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து இன்டர்வியூ டேட்டு டெய்லியும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 நாள் கொடுத்தாங்கன்னா போதும், 5 நாளைக்குள்ளார நான் குழந்தைய தூக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இன்டர்வியூ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து வேண்டிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 5 days எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஐயோ குழந்தை பிறந்துருச்சு, இன்னும் 5 நாளில் எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, காட்ஸ் கிரேஸ் எனக்கு 30 days பேபி ஆனதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ வந்தது. என்னோட நிறையா இன்டர்வியூ ஸ்லாட் வரும் இல்லையா, என்னோடய ஸ்லாட் வந்து எனக்கு 30 நாள் குழந்தைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்தது. ஸோ 30 days பேபி எடுத்துகிட்டு நான் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன். 3 months பேபியாக கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனேன். 6 months பேபியாக அவன் இருக்கும்போது தான் எனக்கு போஸ்டிங் கிடச்சி ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ நான் இந்த குரூப் 2 இப்போ இருக்கிற அதுதான் இப்போ நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த ஜாப், இப்போ நான் இருக்கிற ஜாபு. இது வந்து சரி ஓகே, ஃபேமிலி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஃபேமிலியை கொஞ்சம் செட்ரேட் பண்ணணும். அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு ஒரு 5 years கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். அது 5 yearsஆக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் திருப்பியும் இப்போ ஒரு 1 yearஆக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பியும் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கவுன்சிலிங் முடிஞ்சு நான் என்னோடய போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வரும்போது நான் எய்ம் பண்ண போஸ்டிங் கிடைக்கல எனக்கு கவுன்சிலிங்கில். ஆனாலும் நான் வந்து ஒரு ஆனந்த கண்ணீரோடு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலைக்கு போய் நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும்னு நினச்சேன்ற ஒரே ரீசன்னாலேயா என்ன கடவுளே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா ஒரு ஜாபை ரிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ வைஸ் டெசிஷன். யாருமே அதை விரும்பி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேலை, நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக போகிறீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது, உங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே எப்படி சொல்லுங்கள், உங்களுக்கான அடையாளம் தான்.
அதை வந்து நாம் இழக்கிறோன்னா அது எப்படி? கிட்டத்தட்ட என்னோட டெலிவரி நிறைய பேர் சொன்னாங்க, என்னம்மா 4 நாள் டெலிவரிக்கு முன்னாடி போய் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க, 4 நாள் டெலிவரிக்கு முன்னாடி சென்னைக்கு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருக்கீங்க, நடுவழியில் ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, அது பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி அது ஒரு போல்டான டெசிஷன் தான் அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, எனக்கு அதை விட பெரிய வழியெலாம் நான் பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை வேலை ரிசைன்மெண்ட் வரும்போதும் அது பேங்க்கில் ரிசைன் பண்ணப்போ கூட குரூப் 2ன்னு இருக்குன்னு தான் ரிசைன் பண்ணேன். ஆனால் குரூப் 2வே ரிசைன் பண்ணும்போது ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கிறது, நம்மளோட தலையெழுத்துலாம் இன்னொருத்தவங்களாம் வந்து மாற்றவே மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுக்கானது. ஏன் இந்த 2.5 months படித்து தான் நான் பாஸ் பண்ணனா, இல்லை இதுதான் பாஸ் பண்ணனா? இல்லை, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன அறியாமல் எனக்கு வந்த ஒரு வேகம். நான் ரிசைன் பண்ணிட்டேன், நான் வந்து எதுவுமே இல்லாமல், அதாவது நான் இருக்கேன், நீ யூ கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹோப் இல்லாமல் நான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயம் கூட எனக்கு அதை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ அதை வந்து நான் ரிசைன் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு அதை விட பெரிய பெயின் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு டியூவோ டெலிவரியோ எனக்கு வந்து பெயினாகவே இல்லை. டெலிவரி ஆன உடனே, எனக்கு டெலிவரி ஆகிற அன்னைக்கெல்லாம் நான் வந்து இது ஆயிடணும், சீக்கிரம் ஆயிடணும், அப்போ தான் நம்ம இன்டர்வியூக்கு ரெடியாக முடியும், அப்படி தான் என் மைண்டில் இருந்தது. நான் எதிர்பார்த்தது 5 நாள் தான். 5 நாள் என்னை ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் இன்டர்வியூ வராமல் இருந்தால் போதும். 6வது நாள் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தா கூட நான் போயிருப்பேன். கிட்டத்தட்ட அப்படி தான் நான் இருந்தேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து 30 days டைம் கொடுத்தாரு காட், அப்படி தான் சொல்லணும். 30 daysல வந்து நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 3 months பேபியாக இருக்கும்போது கவுன்சிலிங் போனேன். 6 months பேபியாக இருக்கும்போது எனக்கு அந்த போஸ்டிங் வந்துச்சு, நான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் இருக்கிற இந்த ஜாப், இதை வந்து நான் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணினேன், இந்த ஜாபோட இந்த ஜேர்னியில், இந்த எக்ஸாம் ஜேர்னியில் என்னெல்லாம் நான் அனுபவிச்சேன்னு சொன்னால், ஒரு மேரேஜ் லைஃப்பை செட் ஆகிறது, அப்புறம் வந்து ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு சின்ன ஒரு குழந்தை பேபி, ஃபஸ்ட் பேபி, அவனோட பராமரிப்பு, செகண்ட் பேபி ப்ரெக்னென்சி, அப்புறம் வந்து 2 தடவை என் ஹஸ்பண்டுக்கு சொல்லி வச்ச மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் 2 ஊருக்கு போனோம், 2 தடவை வீடு ஷிஃப்டிங்கு, அப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான். இதில் என் பெரிய பையன் வந்து 2-3 டைம் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அந்த அளவுக்கு வந்து அலர்ஜிக்கு அவனுக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாம் ஹாஸ்பிட்டலில் 5 days 6 daysலாம் ஹாஸ்பிட்டலில், சின்ன குழந்தை கேரிங்காக பெரிய பையனோட ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டலாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நான் படித்தேன். அந்த 60 நாளுக்குள்ளார நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ பெரிய இந்த ஜேர்னி இதெல்லாம் தாண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன்ல. மோர் தேன் த திங், எப்படி சொல்லணுன்னா, ஒரு இன்ஸ்டியூட் போகாமல், ஒரு ரெகுலரான ஒரு எல்லோரும் இருக்கிற அந்த சர்க்கிள்குள்ளே இருந்து படிக்காமல், ஒரு காம்படேட்டிவ் சர்க்கிளே இல்லாமல் வெளியில் இருந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவா எப்படி வந்து படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க, எனக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இதை விட 2 விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பெர்சிவரன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ். எந்த நேரத்துலையுமே நம்மளோட ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணவே கூடாதுங்க. நான் இவ்வளோ தான், நான் இது தான் அப்படின்னு சொல்லி நான் என்னைக்கு ஒத்துக்கிறேனோ அது வரைக்கும் எனக்கு எல்லையே கிடையாது. இதுதான் ஆக்சுவலாக முக்கியம். உங்களோட சூழ்நிலை உங்களை எப்படி வேணாலும் தள்ளும். ஒன்றும் இல்லை, 4 நாளில் டெலிவரி, நீ ஏன் கவுன்சிலிங் போகணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும்னு என்னோட மனசை என்னை கேள்வி கேட்கல. இப்போ தான் கன்சீவ் ஆகிருக்கிற இந்த குழந்தைய வச்சுட்டு நீ ஏன் 60 நாள் தான் மெயின்ஸ் இருக்குது, 60 நாள் படித்து பாஸ் பண்ண முடியுமா, தேவையா அப்படின்னு என் மனசு சொல்லியிருக்கலாம். இல்லை டெலிவரி ஆன உடனே வந்து எனக்கு இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாலும் எனக்கு இது இப்போ தான் அது 25 days தான் ஆகுது, நான் போக முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேஜில் இந்த ஜேர்னியை நான் வந்து குவிட் பண்ணியிருக்கலாம், நிறுத்தியிருக்கலாம். ஆனால் நிறுத்தாமலே நான் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவை வந்து பெர்சிவரன்ஸ். எது நடந்தாலும் அதை வந்து இது பண்ணுறது, என்டியூரன்ஸ். நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஒரு ஒரு பவர். நான் இதை என்டியூரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, என்ன இவ்வளோ பேசுகிற, இந்த ஜாப் நீ ஏன் ரிசைன் பண்ண, அப்போ நீ ஏன் வந்து அதை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல, உன்னோட வேலையை, இவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையுமே நம்ம நினச்ச மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்காது. சம்டைம்ஸ் சூழ்நிலை நம்மளை ஓவர் கம் பண்ணும்ல. இட்ஸ் ரியலி எ பேட் டெசிஷன். யாராவது விருப்பப்பட்டு போய் ஒரு நல்ல விஷயத்தை வந்து இழப்பாங்களா? கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுங்க, ரொம்ப வலிச்சிச்சு. என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியல, என்னோடய கேரியரை விட்டு கொடுக்க முடியல. வேறு எந்த சூழ்நிலையும் என்னை சப்போர்ட் பண்ணல. நீ செய் அப்படின்னு சொல்லி எதுவுமே என்னை சப்போர்ட் பண்ணல. ஸோ எனக்கு வேறு வழியே இல்லை. அன்றைக்கி நான் ரிசைன் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த டெசிஷன் எடுத்துட்டேன், நான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே, அது ஒரு பேட் டெசிஷனாக கூட இருக்கலாம்.
பட் அதை என்னால் நான் ஒரு இந்த போஸ்டிங்கில் நான் இருக்கேன்னா இதை விட பெரிய போஸ்டிங்கில் நாளைக்கு நான் போய் ஜாயின் பண்ணுவேன், அதுக்கு இது எனக்கு ஃபியூவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செஞ்சதை நம்ம தான் சரி பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அப்படி வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணேன், படித்தேன், இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணேன்.